முஸ்லிம்களுடைய ஜனாசா சம்பந்தமாக இன்றைக்கு சில மீடியாக்களிலும் சில சமூக ஊடகங்களிலும் பொய்யான தகவல்களை பரப்பிக் கொண்டு இருக்கிறார்கள். நான் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் ஹர்ஷன நாணயக்கார அவர்களுடைய நீண்ட நேரம் உரையாடினேன். அப்பொழுது ஒரு தெளிவான விளக்கத்தை அவர்கள் தந்தார்கள். முஸ்லிம்களுடைய மையங்கள் சம்பந்தமாக எந்த கால நீட்டிப்பும் செய்யப்பட மாட்டாது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் 24 அவர் ஒரு நாளைக்குள் முஸ்லிம்களோட மையத்தை அடக்குவதற்கு அநேகமான முஸ்லிம்கள் முயற்சி செய்கிறார்கள். அது சம்பந்தமாக கேட்டபோது அவர் சொன்ன விடயம் என்னவென்றால், ஒரு ஊரிலோ ஒரு கிராமத்திலோ 5 பேருக்கு அதிகமான 15-20 பேர் ஒரே இடத்தில் மரணிப்பார்களானால் அது நீதிபதியின் மூலம் அதை செய்ய முக்கியமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் விசேஷ அவஸ்தா உண்டா இருக்கிறது. அதே போல நோய்வாய்ப்பட்டு ஒருவர் இறப்பதென்றால் அவர்களுக்கு நாங்கள் அந்த மையத்தாக இருந்தாலும் அந்த சாவா இருந்தாலும் அதை நாங்கள் உடனடியாக குருணர்கள் மூலம் அதை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம். உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான குரணல்கள் இது சம்பந்தமான நியாயமான தெளிவான அறிவை பெற்றுள்ளார்கள். ஒரு சில குரணர்கள் தங்களுடைய ஆதாயத்தை கருத்தில் கொண்டு இது மாதிரியான பொய் தகவல்களை மக்கள் மீது பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். வடக்கு மாகாணம் மற்றும் யாழ்ப்பாணத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற சின்ன வெங்காயம் தொடர்பாக அழைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த சிறிய வெங்காயமானது உலகளாவியிலே புகழ்பெற்ற ஒரு விவசாய பொருளாக காணப்படுகின்றது. ஆனால் கடந்த காலங்களிலே நிலவிய சீரற்ற பொருளாதார கொள்கைகள் போன்ற காரணங்களாலே பயிற்சியுடைய வீதம் குறைவடைந்து காணப்படுகின்றது. தற்போது காணப்படுகின்ற காலநிலை மாற்றங்களால் வடபகுதி விவசாயிகள் மிக மோசமான பொருளாதார தாக்கங்களுக்கு உள்ளாகி வருகின்றார்கள். எனவே இப்படியான வெங்காய உற்பத்திக்கு நாங்கள் அதிகமான பாதுகாப்பை அல்லது அதிகமான கரிசனை அரசாங்கம் நிச்சயமாக செய்யும். இந்த விவசாயிகளுடைய வாழ்வாரத்தை மீட்டெடுத்து அவர்கள் தன்னிறைவாக வாழக்கூடிய சூழலை நாங்கள் உருவாக்குவோம். முத்துநகர் என்ற திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள விவசாயி தொடர்ந்தேர்ச்சியாக தங்களுடைய காணியை தங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டு போராட்டங்களை நடத்தி வருகிறார். 1983க்கு பிறகு தொடர்ந்தேர்ச்சியாக விவசாயங்களை செய்து வந்த அந்த காணி கடந்த வருடம் ஒரு குளத்தை செய்ய நிதி ஒதுக்கப்பட்ட பிறகு புனரமைக்க செல்கின்ற பொழுது ஹாபரால் வந்து இது எங்களுக்குரிய காணி என்று வழக்கு வைத்து அதன் பிறகிலிருந்து அவர்கள் விவசாயம் செய்ய முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த விவசாயிகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அவர்களுக்கு அந்த காணியை கொடுக்க முடியாவிட்டால் அதற்கு மாற்று விஷயத்தை முன்னால் இருக்கின்ற காணிகளை வழங்க முடியும். இன்று கூட நான் திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரொசான் என்பிபி உறுப்பினர்களோடு நான் பேசினேன். அப்ப அவரும் சொன்னார், அதுக்கு முன்னால் இருக்கின்ற மாற்று காணியை கொடுப்பது சம்பந்தமாகத்தான் நாங்கள் முயற்சி செய்கிறோம், அது சம்பந்தமாக பரிசீலிக்கிறோம் என்று. பாரிய அளவில் மலையக பெண்களும் இந்த மார்பக புற்றுநோயினால் பாதிக்கப்படுகின்றார்கள். அதனால் விசேடமாக இது சம்பந்தமாக நாம் தெளிவடைய வேண்டும். பலவிதமான நோய்கள் இருக்கின்றது, குணப்படுத்தக்கூடிய நோய்கள். அதே போல் புற்றுநோய் என்னும் போது ஒவ்வொரு பெண்களுக்கும் மனதில் வருவது இந்த நோயை குணப்படுத்த முடியாது என்ற ஒரு அச்சம், ஒரு பயம். அதனால் நாம் விசேடமாக கூறுகின்றோம், இந்த பாராளுமன்றத்தில் உள்ள பெண்கள் போல் எங்களது உறுப்பினர்களிடமும் தெளிவூட்டல் தான் இதில் முக்கியம். வெட்கப்படுவதற்கோ இல்லை என்றால் அழகை குலைப்பதற்கோ இல்லை. இந்த மார்பக புற்றுநோய் குணப்படுத்தக்கூடிய நோய். அதனால் நாங்கள் இந்த மார்பக புற்றுநோய் தொடர்பான தெளிவூட்டலை எமது சிவில் அமைப்புகளிடமும் பெண்கள் அமைப்புகளிடமும் கூறி மலையக பெண்களை தெளிவுபடுத்தும் ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும்.